அரசியல் களத்தில் முதலமைச்சர் விஜயின் சாட்டை மிக வேகமாக சுழல தொடங்கியுள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர துடிக்கும் முதலமைச்சர் விஜய் தற்போது நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். கடந்த 2021 மே மாதம் முதல் 2026 ஜூலை வரை வழங்கப்பட்ட டெண்டர்களில் நடந்த மெகா முறைகேடுகளை கண்டுபிடித்து ஒரே அதிரடி உத்தரவில் ஆயிரக்கணக்கான டெண்டர்களை ரத்து செய்து அதிரடி காட்டியுள்ளார். கோட்டை வட்டாரத்தை அதிர வைத்துள்ள இந்த ரத்து நடவடிக்கையின் முழு பின்னணியையும் பார்க்கலாம். கடந்த 2021 மே 10 முதல் 2026 ஜூலை 17 வரை நகராட்சி, பொதுப்பணி, ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து, கூட்டுறவு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் வழங்கப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் தீவிரமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. இதுவரை சுமார் 10,560க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆய்வில் 2,339 டெண்டர்கள் முறைகேடாக வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் முறைகேடுகளில் ஈடுபட்ட 253 நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இனி எந்த அரசு டெண்டர்களிலும் பங்கேற்க முடியாதபடி அதிரடி தடையும். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் சாக்கடை வடிகால்கள், குடிநீர் இணைப்புகள், போர்வெல்கள் அமைப்பது போன்ற பணிகளுக்காக விடப்பட்ட குறுகிய கால டெண்டர்களில் பெரிய சர்ச்சை வெடித்தது. விதிமுறைப்படி ஒரு குறுகிய கால ஒப்பந்த புள்ளியாக இருந்தால் அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 7 நாட்கள் கால அவகாசமாவது வழங்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே வெறும் 1 நாள் முதல் 4 நாள் வரை மட்டுமே மிக குறைந்த கால அவகாசம் வழங்கப்பட்டு டெண்டர்கள் அவசரமாக ஒதுக்கப்பட்டுள்ளன. செங்கம் நகராட்சியில் 2 நாட்கள், கோத்தகிரியில் 3 நாட்கள், உளுந்தூர்பேட்டை மற்றும் உடுமலைப்பேட்டையில் 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் தரப்பட்டுள்ளது. இதில் பெரும் விதிமுறை மீறல்கள் நடந்திருப்பதை அறிந்த முதலமைச்சர் விஜய் உடனடியாக நகராட்சி நிர்வாகத்துறையில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்ய உத்தரவிட்டார். இதில் 50 டெண்டர்கள் ரத்து நடவடிக்கையில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சியில் மட்டும் சுமார் 30 ஒப்பந்த புள்ளிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் கோத்தகிரி நகராட்சியில் 3 டெண்டர்கள், செங்கம் நகராட்சியில் 2 டெண்டர்கள் மற்றும் மணப்பாறை, பெரம்பலூர், திருவள்ளூர், திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளின் டெண்டர்களும் இதில் அடங்கும். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியில் 35 நடைபாதை அமைக்கும் டெண்டர்களை ரத்து செய்ய வைத்த முதலமைச்சர் விஜய் தற்போது மாநிலம் முழுவதும் தன்னுடைய சாட்டையை சுழற்றியுள்ளார். சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பேசிய தவிக அமைச்சர்கள் கடந்த காலங்களில் அரசு திட்டங்கள் 20% முதல் 30% வரை கமிஷன் வாங்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டன. பழைய டெண்டர்களை மறு ஆய்வு செய்து அந்த 30% கமிஷன் தொகையை முழுமையாக வெட்டி சுருக்கி வெளிப்படைத்தன்மையுடன் மீண்டும் டெண்டர் விட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த டெண்டர்களில் பெரும்பாலானவை திமுகவினருக்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவை. எனவேதான் இந்த டெண்டர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளனர். லஞ்சமற்ற அரசு என்ற தன்னுடைய இலக்கை நோக்கி முதலமைச்சர் விஜய் எடுத்து வரும் இந்த அதிரடி ஆக்ஷன் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.